நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். 3 மாவட்டங்களுக்கும் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை மையம். குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இன்று 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய தகவல், தமிழகத்தில் தொடர்ந்து நீடித்து வரும் கனமழையால் தற்போது நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் தற்போது சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். அதிக கனமழைக்கான தீவிரம் இருக்கும் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. 3 மாவட்டங்களுக்கும் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு தற்போது வானிலை குறித்தான அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்ன, விரிவாக பதிவிடலாம்? சூர்யா, வங்கக்கடல் பகுதியில உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தமிழக கடற்கரையோரங்களில் நகர்ந்து வருகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்பதாக கூறப்பட்டாலும் கூட மழையின் தீவிரத்தில் எந்தவித குறைவும் இருக்காது என்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவல் உணர்த்துகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு என்பது ஏற்படக்கூடும் என்பதாக தற்போது 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அதீத கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே இன்றைய தினம் கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை தகவல் குறிப்பிடுகிறது. குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், அதே போன்று உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை, விருதுநகர், தேனி, அதே போன்று கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள் மாவட்டங்களாக பார்க்கும்போது திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கனமழை நிலவரத்தை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்களை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழையும் 3 மாவட்டங்களில் அதீத கனமழையும் பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலை தெரிவித்திருக்கிறது. சூர்யா, வானிலை ஆய்வு மையத்தினுடைய மழை நிலவரம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஜெயலானி.